நேரம் சிந்திக்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும், உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் அவரை தேட காலமாய் இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, தமது நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்று இந்த மாலை நேரம் ஆண்டவர் கூட்டி சேர்த்த தமது ஜனத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உள்ளும் புறம்பும் ஆன்லைன் வழியாக, ஒலிபெருக்கியின் சத்தத்தின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் தேசவாசிகளோடும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு பேசுவீராக. நீர் உம்முடைய வசனத்தை நோக்கத்தோடு அனுப்புகிறவர். பிரயோஜனமானவைகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் ஆண்டவர் பேசுகிறவராயிருக்கிறீர். இன்று இந்த மாலை நேரம் அப்படிப்பட்ட நல் வசனங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ஓசியா என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்தி இஸ்ரவேலினுடைய வடக்கு ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிற எப்ராஹீமின் மக்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அனுப்புகிறதை தீர்க்கதரிசியின் வாயிலாக நாம் வேதத்திலிருந்து கண்டு கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தேவையில்லாத விக்கிரகங்களை அவர்கள் சேவித்த போது அவர்கள் மேல் தேவன் கோபப்படுகிறார். ஆண்டவர் தம்முடைய நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு நேராக பேசுகிறார். நியாய தீர்ப்புகளை பேசிவிட்டு தம்முடைய பரிதாபங்களை அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறார். எப்ராஹீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்றெல்லாம் அவர் தன்னுடைய வேதனைகளை 11வது அதிகாரம் 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் தன்னுடைய பரிதாபங்களை இஸ்ரவேலுக்கு நேராக விளங்க பண்ணுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். ஒரு விஷயம் அந்த வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 8-9 வசனங்கள். எப்ராஹீமே, எப்ராஹீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது, என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராஹீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கோபத்தின்படி அநேக தீமையான காரியங்களை அந்த பட்டணத்துக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைத்த பிறகும் தேவன் தம்முடைய நேச பிள்ளையாகிய எப்ராஹீமின் மேல் வைத்திருந்த அந்த அன்பின் வெளிப்பாடுகளின் நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் பரிதபிக்கிறேன், உனக்காக என்னுடைய பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று ஆண்டவர் இந்த புத்தகத்திலே தேவனுடைய மனதுருக்கத்தை தம்முடைய ஜனத்தின் மேல் விளங்க பண்ணுகிறதை நம்மால் கவனிக்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் குறிப்பான பகுதியாகிய எப்ராஹீமை
ஆண்டவர் அழிக்கும்படி விரும்பவில்லை, மாறாக அவர்கள் மனம் திரும்பி குணப்படுவதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை கர்த்தருடைய வேதத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்கிறார். நீங்கள் நீதிக்கு என்று விதையுங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது தீமைக்கென்று விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீமைக்கான காரியங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ கோபத்துக்கு அடுத்த காரியங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அழிப்பதற்கு, எரிச்சல் உள்ளவர்களாய் மாறுவதற்கு ஏதுவான கிரியைகளை அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அநீதிக்கென்று விதைக்காதிருங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதைப்பீர்களாக. இரண்டாவது சொல்லுகிறார், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். ஆங்கில வேதத்திலே கிருபையின் நிமித்தம் அருங்கள் என்று சொல்லுகிறார். தேவ கோபத்தின் நிமித்தம் வருகிற அறுவடையை ஒரு மனிதன் அறுக்கிறதை கர்த்தர் விரும்பாமல் அவருடைய கிருபையின் நிமித்தம் வருகின்ற அந்த நன்மையானவைகளை அறுக்க வேண்டும் என்று கர்த்தர் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்து சொல்லுகிறார், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகிற செய்தி இந்த வார்த்தையில் இருந்துதான். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலம் என்பது என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்திலே நன்றாக விளைந்ததான ஒரு விவசாய நிலம் பிற்காலத்திலே கண்காணிப்பற்றதாய், பிற்காலத்திலே விதைக்கப்படாததாய், பாழாய் போகும்படி விடப்பட்டதான ஒரு நிலம், களைகள் மற்றும் பலவிதமான பொல்லாப்புகளுக்கு ஏதுவாய் மாறின ஒரு நிலம்தான் தரிசு நிலம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. ஒரு காலத்தில் விவசாயத்தில் நன்றாக விளைந்த நிலம், இப்பொழுதோ அதிலே விளைச்சல்கள் எதுவும் இல்லை. அது கவனிப்பாரற்று போய் அது மிருகங்கள் மேய்கின்ற களைகள் நிறைந்த ஒரு இடமாய் மாறி போயிற்று. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது உங்கள் இருதயங்கள் தரிசு நிலத்தை போல இருக்கின்றது. ஒரு காலத்தில் நீங்கள் நன்றாய் கனி கொடுத்தீர்கள், ஒரு காலத்தில் நன்றாக விளைந்தீர்கள், ஒரு காலத்தில் உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷப்பட்டேன், ஒரு காலம் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. இப்பொழுதோ நீங்கள் ஒரு தரிசு நிலம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் மாறிவிட்டீர்கள். உங்கள் இருதயம் அப்படி மாறிவிட்டது. ஆகவே உங்கள் இருதயம் அப்படி இருப்பதை நான் விரும்பவில்லை. மாறாக உங்கள் இருதயம் மறுபடியும் விளைச்சல் நிலமாக மாறுவதற்கு உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துவீர்களாக என்று அன்றைக்கு எப்ராஹிமை பார்த்து பேசினது போல இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு நீ தரிசு நிலமாய் இருக்கிற அனுபவம் உன்னை விட்டு விலகி நீ மறுபடியும் ஒரு விளைச்சல் உள்ள விளை நிலமாய் மாறுகிறதற்கு உன் இருதயமாகிய நிலம் இன்றைக்கு பண்படுத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவி ஒவ்வொருவரையும் இந்த ராத்திரி வேளை எச்சரிக்கிறார். உங்கள் இருதயம் இந்த ராத்திரி வேளை குணப்படுவதற்கு ஏதுவான வழிகளை பின்பற்ற பரிசுத்த தேவன் இரக்கம் செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தரிசு நிலங்களை ஆண்டவர் மறுபடியும் பயிர் நிலங்களாக மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் ஆன்லைன் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், இந்த பட்டணத்தின் வாசிகள் யாராய் இருந்தாலும், முதலாவது நான் ஒரு தரிசு நிலமாக இருக்கிறேனா என்பதை முதலாவது அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு நிலம் தரிசு நிலமாய் மாற காரணம் என்ன, அதை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, ஒரு தரிசு நிலம் எப்படி மறுபடியும் விளை நிலமாக, வயல் நிலமாக மாறக்கூடும் என்பதையும் இந்த ராத்திரி வேளை நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு வேதத்தின் ஆழத்தில் இருந்து எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இன்று இந்த ராத்திரி அத்தனை பேரும் நல்ல விளைச்சல் கொடுக்கிற விளை நிலங்களாய் மாற பரிசுத்த ஆவியினுடைய மழை
உங்கள் மேல் இந்த ராத்திரி பெய்வதாக. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புவாராக. கர்த்தர் தம்முடைய கலப்பையை இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே பிடிப்பாராக. இன்றைக்கு உங்கள் இருதயம் ஆழமாய் உளப்படுவதாக. உங்களுடைய கடின இருதயங்கள் இன்றைக்கு உளப்பட்ட நிலமாய் மாறுவதாக. விதையாகிய வசனம் ஊண்டப்படுகிற ஒரு நிலமாக இன்றைக்கு மாற உங்கள் இருதயத்தின் கடினத்தன்மைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை விட்டு விலக்கி போட தம்முடைய வசன கலப்பையை மிகுந்த பலத்தோடு உங்களுக்குள்ளே பிடிப்பாராக என்று பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தோடு கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்குள்ளே அனுப்புகிறேன். கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்பவில்லை, அது அனுப்பப்படுகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன் வசனத்தை அனுப்பி இன்று இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை தரிசு நிலங்களையும் விளை நிலங்களாக கர்த்தருடைய வல்லமையை கொண்டு அவர் மாற செய்வாராக. கிருபை பெற்ற ஜனமெல்லாம் கைதட்டி ஒரு நிமிடம் ஆமென் ஆவியில் உற்சாகம் அடைகிற அத்தனை பேரும் விடுதலையோட வாயைத் திறந்து இன்றைக்கு என் தரிசு நிலம் விளை நிலமாய் மாறுவதாக. என்னுடைய கடினமான தன்மைகள் இன்றைக்கு என்னை விட்டு மாறி போவதாக. நான் விதைக்கப்படக்கூடாதபடி இருக்கிற அனுபவம் இன்றைக்கு என்னை விட்டு மாறுவதாக. என்னிலே விதைக்கப்படுகிற விதைகள் பறவைகள் பொறுக்கிக் கொண்டு போகிற அளவுக்கு விதைகள் தெரிக்க அளவுக்கு கடினமாய் இருக்கிற கற்பாறை போன்ற என் இருதயத்தின் மேல் பரப்புகள் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. இன்றைக்கு கலப்பையினால் அவைகள் சின்ன பின்னமாக உளப்படுவதாக. ஷகமா ஹதுடமனா ஹதுடாரபா அத்கடா லிமிட்டாரபோ ஷந்தல் கிரவுடல் கமானியாந்தரா. ஹalleluya. வாய் திறந்து இதுவரைக்கும் உன்னை கனியற்றவன் என்று பேசின பேச்சு இன்றைக்கு முடிவதாக. நீ விலையற்றவன் என்று பேசின பேச்சு இன்றைக்கு முடிவதாக. பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட அனுபவங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வருவதாக. மிருகங்கள் மிதிக்கப்படுகிற ஒரு தரிசு நிலமாய் நீ இருந்த இருப்பு இன்றைக்கு போதும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை வேலை கட்டுவாராக. நீ ஆமென் பயிர் நிலமாய் மாறுவாயாக. மிருகங்கள் மிதிக்கப்படுகிற ஒரு தரிசு நிலமாய் அல்ல, கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிற ஒரு விளை நிலமாய் மாற கிருபை இன்று இந்த ராத்திரி உன்மேல் ஊற்றப்படுவதாக. அநேகரை பரிசுத்த ஆவி தொடுகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய உள்ளங்களுக்குள்ள தெய்வத்துக்கு வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். இந்த தொடக்கத்திலேயே அநேக கல்லான நெஞ்சங்கள் இப்பொழுது உடைகிறது. எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டபடியே கல்லான இருதயத்தை உனக்குள் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை இந்த ராத்திரி உனக்குள்ளே வைக்க கர்த்தருடைய கை உனக்குள் கிரியை செய்கிறது. சிகாதரமோ நகல் கமனா ஹந்தல் கடகமனா உட்காடமோ சங்கல் கடகமணி பிரைடல் கமலா. நிரப்புங்க வெறுமையான பாத்திரங்கள் நிரம்பட்டும். ஆமென். கல் நெஞ்சங்கள் உடையட்டும். கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்காதவர்கள் இன்றைக்கு நடுங்க. தெய்வத்தின் வசனம் ஆழமாய் பாய்வதாக. ஹalleluya. ஆண்டவருடைய வேதத்திலே நிலம் என்ற வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திற்கும் ஏற்றதாக பேசப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய வார்த்தைகளில் நம்மால் சிந்திக்க முடிகிறது. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் 4 விதமான நிலங்களை பேசுகிறார். அந்த நிலங்கள் இருதயம் என்றும் கர்த்தர் சொல்கிறார். வாசிக்க கேட்போம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து
அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார். அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். முதலாவது நிலத்தை குறித்து பேசும் பொழுது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் பேசிவிட்டு சொல்லுகிறார், வசனம் காக்கப்படாத இருதயம் அது பிசாசு கை போட்டு வசனத்தை எடுக்கிற அளவுக்கு நிர்விசாரம் உள்ள இருதயம் என்று கர்த்தர் அந்த இருதயத்தை குறித்து பேசுகிறார். நான்காவது இருதயத்தை கூட வாசிக்க கேட்போம். அந்த 15வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே செம்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல நிலம் என்பதை செம்மையான நன்மையான இருதயம் என்று கர்த்தர் கட்டளையிட்டு பேசுகிறதை நம்மால் கவனிக்க முடிகிறது. அன்பானவர்களே, இருதயம் நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லது நிலத்துக்கு ஒப்புமையாய் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நிலம் இருதயத்திற்கு அடையாளம். அப்படியானால் தரிசான நிலம் என்பது தரிசாய் போன இருதயத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது என்பதை கர்த்தருடைய வேதத்திலிருந்து நம்மாலே கவனிக்க முடிகிறது. வேகமாய் நேரம் கடந்து போகிறபடியால் சில ரத்தின சுருக்கமான காரியங்களை மட்டுமே இந்த இரவு உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அப்படியானால் ஒரு மனிதன் ஆரம்பத்திலே நன்றாய் ஓடினவன், ஒரு ஆரம்பத்தில் நன்றாய் கர்த்தரை நேசித்தவன், ஒருவன் கர்த்தருக்கு முன்பாக ஆரம்பத்தில் மிக மிக பிரியமாய் இருந்தவன், மிக மிக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் பிற்காலத்திலே தரிசு நிலம் உள்ளவனாய் அல்லது தரிசு நிலத்தை போல அவன் மாறி போவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை நீங்கள் எல்லாரும் தரிசு நிலமாகவே இருந்தவர்களா என்று கேட்டால் இல்லை. ஒரு காலத்தில் கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தின நீதான் இன்றைக்கு கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஒரு காலத்தில் உன் நடுவிலே உலாவின அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உன்னை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் கர்த்தருடைய கையிலே மகிமையாய் பயன்பட்ட பாத்திரமாயிருந்த நீதான் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல தள்ளப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஒரு காலத்தில் கர்த்தருக்கு முன்பாக நன்றாய்த்தான் இருந்தாய். ஆண்டவர் யார்? உன்னுடைய இளவயதின் பக்தியை மனதில் வைத்திருக்கிறவர். ஆண்டவர் யார்? கர்த்தரை தேடும்படி நீ வந்த வாழ்க்கைப்பட்ட காலத்தில் உனக்கு இருந்த பக்தியை தன் உள்ளத்தில் வைத்திருக்கிறவர். ஆதியில் கர்த்தர் மேல் வைத்த அந்த அன்பை அவர் எப்பொழுதும் நினைத்து பார்க்கிறவர். ஆதியில் நீ முழங்கால் படியிட்டு உன் முழங்காலை தன் இருதயத்தில் வைத்திருக்கிறவர். ஆதியில் நீ வடித்த கண்ணீரை தன் துருத்தியில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறவர். உன்னுடைய தியாகம், உன்னுடைய பக்தி, உன்னுடைய தேவ பக்தி இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் உன்னை தராசில் வைத்து நிறுத்தி பார்க்கிறார். உன் அளவு எப்படி இருக்கிறது? உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? உன் கனி கொடுத்தல் எப்படி இருக்கிறது? என்னை பற்றிய உன்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது? கர்த்தர் உன்னை நிறுத்தி பார்க்கிறார். நிறுத்தி பார்த்துவிட்டு அன்னைக்கு எழுதினது போல் இன்றைக்கு உன்னை குறித்து எழுதுகிறார். மனே மனே தக்கேல் உப்பார்சீன், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறை உள்ளவனாய் காணப்படுகிறாய். குறை உள்ளவனாய் காணப்படுகிறாய். இன்றைக்கு நீ மறுபடி சீர்பருந்த பரிசுத்த ஆவி உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தராசிலே நீ சரிப்படுவது தேவனுடைய பிரியமாய் காணப்படுகிறது. நீ குறைவாய் போனது சரிதான். உன்னை சரிப்படுத்துவதற்கு இன்றைக்கு நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னை சரிப்படுத்த உன் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கலப்பையோடு இன்றைக்கு உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை சரிப்படுத்துவதற்கு, உன்னை மறுபடியும் விதைப்பதற்கு, உன்னில் மறுபடியும் நீர் பாய்ச்சுவதற்கு, உன்னில் மறுபடியும் புதிய முளைகள் கிளம்ப பண்ணுவதற்கு, உன்னை விளை நிலமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் மறுபடியும் உன் அருகாமையில் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காலத்துல நல்ல விளைநிலமாய் இருந்த அந்த நிலம் எப்படி தரிசு நிலமாய் மாறி போனது? ஒரு தேவ மனுஷன் செம்மையாய் இருந்தவன், தேவ பக்தி நிறைந்தவனாய் இருந்தவன், ஊழியத்தில் ஓடோடி பங்களித்தவன், ஊழியத்துக்கு உயிரையும் கொடுப்பதற்கு துணிந்து நின்றவன்.
இன்றைக்கு அவனுடைய நிலைமை இப்படி மாறி போக காரணம் என்ன? வேதத்திலிருந்து ஒரு சில முக்கியமான காரணங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒன்று, ஒரு மனிதன் தரிசு நிலமாய் மாறி போக முதல் காரணம், அந்த விவசாயி தான் எதிர்பார்த்த பலனும் எதிர்பார்த்த நன்மையும் அவன் அடையாமல் நஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்தித்தபடியினால் இனி விதைக்க விதைக்க எனக்கு நஷ்டம்தான், விதைக்க விதைக்க எனக்கு இழப்புதான், விதைக்கிறதை விட விதைக்காமல் இருந்துவிட்டால் நல்லது என்று தன்னுடையதான அந்த நஷ்டங்களின் நிமித்தம், இழப்புகளின் நிமித்தம், துன்பங்களின் நிமித்தம் அவன் அந்த நிலத்தை விதைக்காமல் விட்டுவிடுவது முதலாவது ஒரு நிலம் தரிசு நிலமாய் மாறுவதற்கு காரணம். அல்லேலூயா. தரிசு நிலமாக காரணம் முதல் பகுதி இதுதான். ஆரம்பத்தில் நன்றாய் ஜெபித்தவர்கள், ஆரம்பத்தில் நன்றாய் ஆராதித்தவர்கள், ஆரம்பத்தில் பரிசுத்த வாழ்க்கையில் ஆமென் ஒரு கடுகளவு கூட ஆமென் குறைவில்லாதவர்களாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அவைகளில் எல்லாம் வழுகி போகிறதற்கு காரணம் என்ன? ஒன்றாவது, அவர்கள் வாழ்க்கையில் வீசின பெரிய பெரிய புயல்கள், அவர்கள் வாழ்க்கையில் வந்து மோதின நீரோட்டங்கள், அவர்கள் வாழ்க்கைக்குள் வந்ததான ஈரோக்ளித்தான் என்று அழைக்கப்பட்ட கொடும் காற்றை போன்ற காற்றுகள், நஷ்டங்கள், இழப்புகள், இவைகள் எல்லாம் வாழ்க்கைக்குள் வந்து மோதவே என்ன விசுவாச ஜீவியம், என்ன ஜெபம், என்ன ஆராதனை, என்ன தெய்வீகம் என்ற ஒரு விரக்தியான அனுபவத்திற்குள்ளே போய் அவர்கள் கனியற்றவர்களாய் போய், அவர்கள் பிரயோஜனமற்றவர்களாய் போய் ஊழையிடுகிற நிலங்களாக மாறி அவர்கள் இன்றைக்கு தரிசு நிலங்களாக மாறி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் உனக்குள் வந்த நஷ்டம், உனக்குள் வந்த இழப்பு, உனக்குள் வந்த கேடு, இவைகள் இன்றைக்கு உன்னை தரிசு நிலங்களாய் வைத்திருக்கின்றதா? இன்றைக்கு உன்னை மறுபடியும் உழுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை விசுவாசிக்கிறாய்? ஒரு தேவ பிள்ளைக்கு இவைகளெல்லாம் வரும், இவைகளெல்லாம் வராது என்று இல்லை. ஒரு தேவ பிள்ளையினுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்கு தெய்வம் அனுமதிக்கிற ஒரு பெரிய காரியம்தான் பெருவெள்ளங்களும் காற்றுகளும் அலைகளும். இவைகள் எல்லாம் அனுமதிக்கப்படும் பொழுது புரிந்து கொள்ளணும், இது என்னுடைய அஸ்திபாரத்தினுடைய உறுதியை கர்த்தர் பரிசோதிப்பதற்காக அனுமதிக்கிற ஒன்றே தவிர, இது ஆரம்பத்தில் ஒருவேளை சில நஷ்டத்தை போல தெரிஞ்சாலும் என்னுடைய வேலை ஒன்று வரும், நான் அடைந்த நஷ்டங்களுக்கு பதிலாய் கர்த்தர் என்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறதற்கு யோபுவின் உண்மையுள்ள தெய்வம் என்னுடைய தெய்வமாய் இருக்கிறார் என்கிற சிந்தையோடு கூட நீ ஒழுங்காக முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர, நஷ்டங்களையும் உன்னுடைய இழப்புகளையும் கண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சோர்ந்து போவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, அழைக்கவில்லை, அழைக்கவில்லை. ஆண்டவர் இவைகள் எல்லாம் வராது என்று சொல்லல, நஷ்டங்கள் வராதுன்னு சொல்லல, இழப்புகள் வராதுன்னு சொல்லல, போராட்டங்கள் மோதாது அப்படின்னு சொல்லல. அப்படி ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணவே இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணின வாழ்க்கை என்ன? என்ன போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளில் இருந்தெல்லாம் உன்னை காப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தமே தவிர அவற்றை நீ சந்திக்க மாட்டாய் என்று கர்த்தர் ஒரு நாளும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி
மோதியும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் தன்னுடைய வசனங்களை கேட்டு வாழ்கின்ற மனிதர்களை பற்றி பேசும் பொழுது இங்கே அழகாய் சொல்லுகிறார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அதன் மேல் மோதியும் அந்த வீடு விழவில்லை. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிற மனிதனுக்கு மேல பெருமழை பெய்யுமானா கட்டாயம் பெய்யும். பெருவெள்ளம் மோதுமான்னு கேட்டா கட்டாயம் மோதும். காற்று அந்த வீட்டின் மேல மோதுமான்னு கேட்டா கட்டாயம் மோதும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, என்னதான் வெள்ளம் வந்தாலும், என்னதான் மழை பெய்தாலும், என்னதான் காற்று வீசினாலும் அந்த வீடு நிலைத்து நின்றது. காரணம், அதனுடைய வீடு இயேசு என்கிற கன்மலையின் மேல் கட்டப்பட்டதா இருக்கிறது. இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை உன் வீடு இயேசு என்கிற கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. உண்மையானால் எத்தனை புயல்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு மோதினாலும், எத்தனை நெருக்கங்கள் உன்னை அழிப்பதற்கு எழும்பி வந்தாலும், இன்றைக்கு சவால் விடுகிறேன், அவைகள் உன் வீட்டினுடைய ஒரு சின்ன ஓலை துண்டை கூட அழிக்க முடியாது. காரணம், உன்னுடைய அஸ்திபாரம் மணலின் மேல் போடப்பட்டதல்ல. உன்னுடைய அஸ்திபாரம் கன்மலையாகிய கிறிஸ்து எனும் இரட்சகரின் மேல் போடப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்திக்கொள். நஷ்டங்களின் நிமித்தம் ஜெப வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டியா? போராட்டங்களின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு விலகி வந்து விட்டீர்களா? வாழ்க்கையில நடந்த சில நஷ்டங்களின் நிமித்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொய்ந்து போய் ஏதோ கடமைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாரேன் போனாலும் என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னால கர்த்தர் புகழப்படுகிறது இல்லை, என்னால ஆலயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏதோ வாரேன் அப்படின்ற நிலைமையில இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். இன்று வரைக்கும் நீ அப்படி இருந்தது போதும். இன்றிலிருந்து நீ ஒரு பயிர் நிலமாய் மாற பரிசுத்த தேவன் உன் கரத்தை பிடிக்கிறார். இந்த ராத்திரி வேளை கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கன்மலையின் மேல வீடு கட்டப்பட்டிருந்தாலும் காற்று மோதும் என்பதை இந்த இரவு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலே நீங்கள் கவனித்தால் அங்கே பைபிள் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இயேசு இருந்த படகிலும் அலைகள் மோதின. வாசிக்க கேட்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இல்லாத படகிலே அலைகள் மோதி அடித்ததென்றால் இயேசு இல்லை, அதனால் மோதி அடித்தது என்று காரணம் சொல்லலாம். இப்பொழுது இயேசு இருக்கிற படகிலேயும் கடல் காற்றும் அலைகளும் மோதுகிறதே, இதை குறித்து என்ன சொல்ல வருகிறீர்கள்? இயேசு இல்லாததினால் வந்தது என்பது காரணம். ஓகே, இயேசு இருக்கும் பொழுது காரணம் வருவதற்கு, அலைகள் மோதுவதற்கு காரணம் என்ன? காற்று வந்து மோதுவதற்கு காரணம் என்ன? ஒன்றுதான், உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள் இருக்கிற தெய்வம் பெரியவர் என்பதை உன்னுடைய எல்லா மனிதர்களும் கண்டுகொள்ளும்படிதான் இவைகள் அனுமதிக்கப்படுகிறதே தவிர உன்னை அழிப்பதற்கு அல்ல,
ஒன்றை சொல்கிறேன், ஆமென். காற்று மோதினது, அலைகள் விழுந்தது, ஆமென். அவர்கள் கதறினார்கள், ஐயரே மடிந்து போகிறோம் என்று. ஆனால் ஒருவனுடைய தலைமுடிக்கு கூட பாதிப்பு வராதபடி அவர்களை பாதுகாக்கிறதற்கு உலகத்தின் இரட்சகர் உயிருள்ளவராய் இருந்திருப்பார் என்றால், இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலைகளின் நடுவிலும் உன்னை உயிரோடு காக்க அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுவரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நஷ்டம் உண்டாக அனுமதிப்பார் அப்படின்னு என்ன கேட்டா, யோபுவை வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி தந்தா புரிஞ்சிடும். ஜீவனை தள்ளி பாக்கி எல்லா இடத்திலும் பெர்மிஷன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஜீவனை தள்ளி பாக்கி எல்லா இடத்திலும் பெர்மிஷன் கொடுப்பார். மனைவிக்கும் பெர்மிஷன் கொடுப்பாரு, புருஷனுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாரு, ஆடு மாடுக்கும் கொடுப்பாரு, சொத்து சுகத்துக்கும் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் கொடுத்துருவார். ஒன்ன மட்டும் கொடுக்க மாட்டார். எதுனா ஜீவனை மட்டும் கொடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன், அவருக்கு கிரியை செய்ய வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த ஜீவன் மட்டும் இருந்தா போதும், பாக்கி எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். சரீரம் போயிட்டா திரும்ப தருகிறதுக்கு வல்லவர். ஆமா, இழந்து போன ஜீவனையே திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிற என்னுடைய இரட்சகர் சரீரத்தின் சுகத்தை திரும்பி தர வல்லவராய் இருப்பது ஆமென் ஆச்சரியமான காரியம் அன்றோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ராத்திரி சொல்றேன், தேவ அனுமதியோட பிசாசுகிட்ட எதையெல்லாம் எடுக்கிறதுக்கு விட்டு கொடுத்தாரோ உடனே எழுதி வச்சுக்க. அவனுக்கு கண்ணு காண அவன் வயிறறிஞ்சு சாவுகிறது மாதிரி 2 மடங்கு ஒன்னு ஆசீர்வதிக்காம இந்த உலகத்திலிருந்து ஒன்னை எடுக்க மாட்டார்ன்றதுல ரொம்ப தெளிவடைந்து கொள். கர்த்தருடைய அனுமதியோடு சில இழப்புகள் உனக்கு வந்தது உண்டானால், கர்த்தருடைய அனுமதியோடு அவைகள் உன் வாழ்வில் ஆச்சரியமான நன்மையாக வந்து முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கை தட்டினா இப்படி தட்டப்படாது, நல்லா தட்டணும். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்பி தட்டணும். உடபா கபாலா சகந்தர கந்தல் கடகமனோ. சாத்தான் கடந்த கால நஷ்டங்களை உன் கண்களுக்கு முன்பாக காட்டி நீ தேவனை சேவித்து என்ன பிரயோஜனம், ஆண்டவர் ஆராதித்து என்ன பிரயோஜனம் என்று உன்னை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தால், இன்றைக்கு சொல்லு, போ சாத்தானே, நான் இழந்தவைகளை தெய்வம் எனக்கு திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். நான் வெட்கப்பட்ட இடத்துல என்ன மறுபடியும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கர்த்தர் உயர்த்துகிறதற்கு என் தெய்வம் வல்லவராய் இருக்கிறார். என் இழப்புகள் எல்லாம் இழப்புகள் அல்ல, அவைகள் ஈடுகட்டப்படுகிற நாட்கள் வருகிறது. கிருபை உண்டாகுது, கிருபை உண்டாகுது. கைதட்டி கர்த்தரை துதி. கிருபை உண்டாகுது, கிருபை உண்டாகுது. எஸ் எஸ் ஷபஹதா ரிமா கபாலா ஹந்தல் கடகமனா. எஸ் ஹல்லேலூயா. இழக்க கூடாததெல்லாம் இழந்துட்டனே அப்படின்னு கலங்கிட்டு இருக்கிற சில உள்ளத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். ஆண்டவர் தேற்றுகிறார். ஆண்டவர் தேற்றுகிறார். உன்னுடைய இழப்புகள் எல்லாம் இழப்புகளாகவே முடிந்து போவது இல்லை. நீ இழந்தவைகள் எல்லாம் திரும்ப உனக்கு தரப்படுகிற நாட்கள் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வரப்போகிறது, வரப்போகிறது. நீ இழந்த சமாதானம், இழந்த நன்மை, இழந்த ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் திரும்ப உனக்கு நேராய் வரும் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் மறுபடியும் ஒரு விஷயம். சகதரை மிகந்தல் கடகமுந்தனோ பராட்கட் கடகமனா. உன்னை பார்த்து சாத்தான் கை தட்டி சிரிக்கிற இடமெல்லாம் அவனுக்கு வெட்கத்தை உடுத்துகிற இடங்களாய் மாறும் நாட்கள் வருகிறது. யோபுவை கர்த்தர் அப்படி கனம் பண்ணினது உண்மையானால், இந்த பரிசுத்த வேதத்தில் என் கர்த்தருடைய கிரியை அப்படி எழுதப்பட்டிருக்கிறது உண்மையானால், இன்றைக்கும் அவர் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய பொறுமை உன்னுடைய நன்மைகளுக்கான காலம், கர்த்தருடைய பொறுமை அவருடைய கிரியைகளுக்கான காலம், கர்த்தருடைய பொறுமை உன்னை அவரை பற்றி அறிவதற்கு ஏதுவாய் நடத்துகிற செயல்கள். எஸ் ஹல்லேலூயா. 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 ஜீவனோட தானே இருக்க,
நம்பிக்கையோட சொல்லு, என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில இருக்கிறது. ஆமென். கிழிக்க ஒரு காலம் உண்டுனா அதை தைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னு ஞானி சொன்னார்ல. ஆமென். நட ஒரு காலம் உண்டுனா அதை பிடுங்க ஒரு காலம் உண்டுன்னு சாலமோன் ஞானி கர்த்தரை அறிந்து சொன்னார்ல. ஆமென். உனக்கு எடுக்கப்படுகிறதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் அனுமதித்தது உண்மையானா? ஆமென். எடுக்கப்பட்டவைகளை வாட்டமும் வட்டியுமாக சேர்த்து உன் குடும்பத்துக்குள்ள அனுப்புகிறதற்கு தெய்வம் வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? உடாபாலா சந்தலா, எந்த அரண்மனைக்குள்ளே யோசேப்பின் தலை குனிந்ததோ அதே அரண்மனைக்குள்ளே அவன் தலையை உயர்த்துகிறதற்கு ஒரு நாட்களையும் நேரத்தையும் தெய்வம் வைத்தது உண்மையானா? Yes, hallelujah. Amen, amen. துதி துதி துதி. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட நட்டங்கள் ஒரு தேவ திட்டத்தோடு அனுமதிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் வந்த இழப்புகள் தேவ திட்டத்தோடு அனுமதிக்கப்பட்டது. அது இழப்பாகவே நிற்பதில்லை, ஈடுகட்டப்படும். வெகு சீக்கிரமாய் அவைகள் ஈடுகட்டப்படும். Hallelujah, hallelujah. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப பக்திமானா நடக்கிறவனுக்கு தான் ரொம்ப பெரிய சோதனை வரும். ரொம்ப பெரிய ஜெப வீரனுக்கு தான் சகிக்க முடியாத போராட்டம் வரும். ரொம்ப தேவபக்தியில மிகுந்தவனுக்கு தான் சகிக்க முடியாத அவமானங்கள் எல்லாம் வரும். இவைகள் எல்லாம் வரும் பொழுது புரிந்து விடணும், எவனுக்கும் கிடைக்காத மேன்மையும், எவனுக்கும் கிடைக்காத பெருமையும், எவனுக்கு கிடைக்காத உயர்வும் என் தலைகளுக்கு நேராய் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அலைகளை பார்க்காதே. அலைகளுக்கு நடுவே அலைகளை அமைதிப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உன் படகில் இருக்கிறார் என்பதை கவனித்து அவரை எழுப்பு. ஐயரே, என்னை காப்பாற்றும். ஐயரே, என்னை விடுவியும். ஐயரே, எனக்கு உதவி செய்யும். ஆமென். அவர் உன்னோடு இருக்கிறது வரைக்கும் அலைகள் உன்னை மூழ்கடிக்க முடியாது. கடல் உன்னை அழித்து விட முடியாது. இயேசு அவைகளை எல்லாம் சிருஷ்டித்தவர். Praise the Lord. Hallelujah, hallelujah. எல்லாம் போனாலும், எல்லாம் செத்து போனாலும் ஒன்று மட்டும் உயிரோடு இருக்கிறது. என்னன்னு கேட்டா, உயிரோட என்ன இருக்குப்பான்னு யோபை பார்த்து கேட்டா, அவர்கிட்ட போய் உன் பணம் உயிரோட இருக்குதுன்னு கேட்டா அவர் சொல்லுவார், என் பணம் செத்து போயிட்டு. உன் மனைவிக்கு பாசம் உயிரோட இருக்குதான்னு கேட்டா அவன் சொல்லுவான், என் மனைவிக்கு பாசம் செத்து போய் பல வருஷம் ஆயிட்டு. உன் பிள்ளைகள் உயிரோடு இருக்காங்களா? அவன் சொல்லுவான், என் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன், செத்து போய் பல வருஷம் ஆயிட்டு. சிநேகிதர்களுடைய சிநேகம் உயிரோடு இருக்கதா? அதெல்லாம் முதல்ல செத்து போயிட்டு அப்படின்னுவான். அடுத்து கேட்பா, உன்னுடைய அழகு அதுவும் போயிட்டு, உன்னுடைய ஐஸ்வர்யம் போயிட்டு, செல்வாக்கு போயிட்டு, எதை கேட்டாலும் சொல்லுவான், செத்து போயிட்டு செத்து போயிட்டு செத்து போயிட்டு. இன்றைக்கு சொல்றேன், ஒன்றை மட்டும் அவன் சாகலன்னு சொன்னான். அது என்ன தெரியுமா? என்னுடைய மீட்பர் மட்டும் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய மீட்பர் மட்டும் உயிரோடு இருக்கிறார். இந்த ராத்திரி கைதட்டி துதிக்கணும். எல்லாம் செத்து போயிட்டு உண்மை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பது உண்மையானால் செத்தவைகளை எல்லாம் திரும்ப உயிரடைய செய்ய. Yes, hallelujah. உன் கர்ப்பம் செத்து போயிட்டா, லைஃப் இல்லைன்னு சொல்றாங்களா? இயேசுவின் வல்லமை இந்த ராத்திரி உன் கர்ப்பத்துக்குள்ள பாயுது. இயேசுவின் அக்கினி உன் சரீரத்துக்குள் பாயுது. சாராளின் கர்ப்பத்தை கடாட்சித்தவர், ஆபிரகாமின் சரீரத்தை கடாட்சித்தவர் இந்த ராத்திரி உன் சரீரத்தை கடாட்சிக்கிறார். Hallelujah. அப்போ எதிர்பாராத நஷ்டங்கள், எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத போராட்டங்கள் வாழ்க்கையில வந்தவுடனே நல்ல விளைநிலத்தை போல இருந்தவன் தரிசு நிலமா மாறிடுவான். ஒரு விவசாயினுடைய மனம் சோர்ந்து போறது போல இவனுக்கு மனமும் சோர்ந்து போகும். மகா பெரிய ஜெப வீரன், மகா பெரிய போராட்ட வீரன் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன் வாழ்க்கையில் என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 8, 9, 10 ஆகிய வசனங்களை கவனித்தால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தது. வாசிக்க கேட்போம்.
சீக்கிரமாய். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி 2 கொரிந்தியர் 1:8 இருந்தா, ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? கர்த்தரை முகமுகமால் தரிசித்தவனுக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகிற ஒரு சூழ்நிலை உண்டாயி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்திருப்பார் என்றால் எத்தனை பேர் நம்புகிறாய்? எந்த சூழ்நிலைக்கு நடுவிலும் கர்த்தர் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை கவனித்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மார்க்கு 4:17, தங்களுக்குள்ளே வேர்கள் இல்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே விதைக்கப்பட்டவர்கள். எப்படி சொல்றார் பாருங்க, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே அப்படின்னு சொல்றார். அப்போ வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு உபத்திரவம் வரும், வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு துன்பம் வரும், வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு சோதனை வரும். இவைகளிலே நீ தரிசு நிலமாய் மாறக்கூடாது. மாறாக விசுவாசத்தில் உறுதியாய் நின்று விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு நிச்சயித்துக் கொண்டார். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து 39 வரை அவருடைய கூற்றை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்மாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே குற்றம் செய்யும் கொள்ளவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை போராட்டம் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை அதுல எல்லாம் அசையவே கூடாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பழைய பாடலின் ஒரு வரியை சேர்ந்து பாட போகிறோம். துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாது, அன்பர் அறிந்திடாமல் வந்திடாது. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. காத்திடுவே என்றனரே, கண்விழி போல் நான்
பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே பொற்செடி போல பற்றிடுமே மோசமலையாய் நீ முற்றிடுமே பொற்செடி போல பற்றிடுமே மோசமலையாய் ஓ ஏங்கிடாதே நீ நேசரனில் தோன்றுவாரே ஏங்கிடாதே நீ நேசரனில் தோன்றுவாரே சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோம் வியாகுலம் என்னை நெருக்கிடினோம் சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோம் வியாகுலம் உன்னை நெருக்கிடினோம் ஆனே சரித்த இன்ப சத்த இம்பிடுவாரானே சரித்த இன்ப சத்த இம்பிடுவார் மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியோ இம்மாந்தரன்பு மாயையான இந்த லோகமது மாய்ந்தழியோ இம்மாந்தரன்பு நேற்றும் இல்லெல்லோ மாறிடாரே உன்னேசரே சோவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே தாமே வழியோ சத்தியமோ ஜீவனுமே உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் எந்த போராட்டம் எந்த சோதனை எவைகள் வந்தாலும் அதிலே அவன் பின்வாங்கி போகிறவனாய் அல்ல, அதிலே அவன் விட்டு கொடுக்கிறவனாய் அல்ல, அதிலே அவன் தேவ சமூகத்தில் பொறுமையோடு இருக்கிறவனாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் தரிசு நிலங்களாய் நீங்கள் மாறி போனதற்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் வந்த இழப்புகளாய் இருந்தால் இன்றைக்கு அவைகளை உதறி தள்ளிவிட்டு மறுபடியும் நீங்கள் பிரகாசிக்கும்படி நீங்கள் எழும்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளை கிருபை தருவாராக. கடந்தவைகளை நினைத்து கலங்காது, நடந்தவைகளை நினைத்து சிந்தித்து ஆமென் உனக்குள்ளே சோர்வுகளை உண்டாக்கி கொள்ளாது. இன்றைக்கு மறுபடியும் உன்னை விளைநிலமாக மாற்ற ஆவியானவர் விரும்புகிறார். Praise God, hallelujah, praise God, amen. எத்தனை பேர் நம்புகிறீங்க பழையதெல்லாம் இன்னைக்கு நான் தூக்கி போட போறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கடந்த கால நஷ்டம், கடந்த கால அவமானம், கடந்த கால தோல்வி, கடந்த கால எல்லா சூழ்நிலையும் அவைகள் இன்றைக்கு உன்னை விட்டு விலகுவதாக. அவைகளை உன் சிந்தை மண்டலத்தில் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை பரிசுத்த அக்கினி இன்றைக்கு சுட்டரித்து படுவதாக. அந்த கயிறுகள் இன்றைக்கு உன் இருதயத்தை விட்டு விலகி போவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது
ஒரு நிலம் தரிசு நிலமாய் மாறி போக காரணம் என்ன? தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழை இல்லாமை என்று சொல்லலாம். தண்ணீர் இல்லாததினால் ஒரு நிலம் மழை பெய்யாமல் போனால் அந்த நிலம் தரிசு நிலமாய் மாறி போக வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயியின் கையில் விதை இருக்கிறது. விவசாயிக்கு அந்த நிலத்தை கெடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் மழை பெய்யவில்லை. ஆகையால் அந்த தரிசு நிலத்தை அவனால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரிசு நிலங்கள் வர ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில மழை பெய்யாதது காரியமாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மழை பெய்யாதது காரணம். ஏன் மழை பெய்யல? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மழை பெய்யாமல் போனதுக்கு காரணம் என்ன? வேதத்துல மழை பெய்யாததற்கு ஒரு முக்கியமான 3 காரணங்களை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். ஒன்று, ஒரு மனுஷனுடைய ஆராதனை கேடு அவனை மழையற்றவனாக மாற்றி விடுகிறது. ஆராதிக்காதவனுக்குள்ள மழை பெய்யாது. ஆராதிக்காத இருதயத்துக்குள்ள தண்ணீர் கால்கள் வருவதில்லை. இன்று இந்த உங்களுடைய ஆராதனை சரி செய்யப்படுமானால் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் மழை பெய்கிறதற்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகரியா 14ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஆராதனையும் தொழுது கொள்ளுதலும் இல்லாட்டா அவனுக்கு மழை பெய்யாதுன்னு பைபிள் சொல்லுது. வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவன் எவர்களோ அவர்கள் மேல் என்ன வருஷிக்கப்படுவதில்லையா? மழை வருஷிக்கப்படுவதில்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை சரியாகட்டா மழை பெய்யாதா? இன்றைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கை தரிசு நிலமாய் போனதுக்கு காரியம் என்ன? ஆராதனைக்கு வருவதில்லை. நான் இதை குறிப்பாய் விசுவாச மக்களுக்கு என்று சொல்லுகிறேன். விசுவாசிகள் அல்லாதவர்கள் இதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. முதலாவது நான் இந்த வார்த்தையை விசுவாசிகளுக்காக பேசுகிறேன். கவனிக்கணும். ஆண்டவருக்கு தோத்திரம். சர்ச்சைக்கு வந்துரும், ரைட்டு இருக்கிறோம், சரிதான். ஒரு குரூப்பை பார்த்தா ஆராதனை டைமுக்கு வரவே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாம்ல. ஆராதனை டைமுக்கு வர மாட்டாங்க. அவங்க என்ன டைமுக்கு வருவாங்கன்னா பிரசங்க டைமுக்கு வருவாங்க. அதுலயே விசேஷித்தவங்க இருக்கிறாங்க. பிரசங்கத்துல பாதியில வருவான், பெரிய மாப்பிள்ளை மாதிரி வந்து இடையில இருக்கிறவன் எல்லாம் 4 நவுத்தி எம்னா மாப்பிள்ளை வந்திருக்கிறாருன்னு எல்லாரும் பார்க்கணுமா? நவுத்தி பேத்து அடுத்தவன் பிரசங்க கட்டுட்டு இருப்பான். அவனையும் கெடுத்து, அது சகோதரமார் மட்டும் இல்ல, சகோதரிகள்லயும் சில பொல்லாத ஆவி அப்படிதான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரமா வந்தா முன்னால வா, இல்லையா என் பின்னால இருப்பு வராதோ உனக்கு. ஒரு அல்லேலூயா. அல்ல ஒரு அல்லேலூயா. முன்னால நேரமா வந்தா முன்னால வா, வேண்டாம்னு சொல்லல. லேட்டா வந்துட்டு முன்னால இடமும் இருக்காது. அதான் காதல் ஒரு பெரிய தொல்லை. இவங்களுக்குன்னு ஒரு 4 தோஸ்து முன்னால இருக்கும். இவ்வளவோ இதற்கு இடம் கொடுக்கும், நெருக்கி பிறக்கி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா தோத்திரம். இவைகளுக்கு ஒரு நம்பிக்கை, தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, முன்னால இருக்கிற அந்த 4 கேசுகளுக்கு மேலே அவளுக்கு நம்பிக்கை. நான் போனால் எனக்கு கட்டாயம் இடம் கிடைக்கும். இல்லாட்டாலும் உருவாக்கியாவது என்ன செய்வார்கள்? தருவார்கள். இந்த பொல்லாத ஆவியெல்லாம் ஒளிவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நேரமா வந்தா முன்னால வரணும். நேரமா வராம இடையில வந்து அடுத்த ஆளுக்கு பெருசங்க கேப்பையும் கெடுத்து அடுத்த ஆள் கொஞ்சம் ஆவியில போர்ஸா வந்துட்டு இருக்கோம். இதுல எனக்கு பிடிக்காத ஒரு வேலை, சிலது அன்னைக்கு தான் அத்தி பூத்த மாதிரி ஆவியில நிரம்பி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஆராதிச்சிட்டு இருக்கோம். இவன் வருவா வந்து இடையில நின்று ஒரு தட்டு, அதோட அவனுக்கு ஆவியும் போவோம், அன்னோட அவனுக்கு ஆராதனையும் சோழி தீரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இது விசுவாசிகளுக்கு ஆக்கும். நீங்களும் ஆராதிக்கணும், அடுத்த ஆளுக்கு ஆராதனையும் கெடுக்கப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் விரும்புகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல சொல்லுங்க.
உங்களை மாதிரி அல்லேலூயா சொல்றவங்கள உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல. ஆமென். எழுப்புதல விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆராதிக்காம மழை என்ன செய்யாதான், பெய்யாதான். ஆராதனை சரியாயிட்டுனா எழுப்புதல் தானா வர ஆரம்பிச்சிடும். அவனையும் இவனையும் பார்த்தல்ல ஆராதனை. ஆராதனை எனக்கும் கர்த்தருக்கும் இடையிலான அந்த தெய்வீக உறவு. இந்த விசுவாசம் உள்ளவங்க நல்லா கை தட்டிடணும், நல்லா கை தட்டிடணும். நல்லா கையை தட்டி ஒரு நிமிடம் கொஞ்சம் விட்டு போன அந்த ஆராதனை கிருபை திரும்ப உள்ள வரட்டுமே. கையை தட்டி நல்ல விடுதலையோட ஷகனமா கந்தல் கடகபுலோ ஹத்தாரியா கல்கதாரா விட்டு போன அந்நிய பாஷை திரும்ப நாவில வைக்கப்படுகிறது, நாவில வைக்கப்படுகிறது. கர்த்தர் திரும்ப தருகிறார். உன்னை பயிர் நிலமாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறது உண்மையானோ இன்றைக்கு அந்த ஆராதனையை திரும்ப உனக்குள்ள தருகிறார். ஒரு காலத்துல நேரம் தெரியாம ஆராதிச்சு, ஒரு காலத்துல சமயம் போகிறது தெரியாம கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தாய். அந்த கிருபை எஸ் எஸ் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தருகிறார், திரும்ப தருகிறார், திரும்ப தருகிறார். கடைசி நாட்களில் ஊற்றப்படுகிற தேவ ஆவி திரும்ப உண்மையில் ஊற்றப்படுகிறது. கடைசி நாட்களிலே மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை திரும்ப ஊற்றுது. ஒரு பின்மாறி மழை திரும்ப பெய்யட்டே, திரும்ப பெய்யட்டே. நம்முடைய நாட்களில் பெய்யட்டே, இந்த பட்டணம் முழுவதுக்குள்ளும் பெய்யட்டே. உடால் கதல் கபா ரியா தரா கபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு ஆராதனையின் அபிஷேகம். கிருபை கிருபை கிருபை. ஒத்துக்கொள், கேளு. அப்பா, எனக்குள்ள அந்த ஆதி நாளில் இருந்த ஆராதனை திரும்ப வருவதாக. வரங்களோடு ஆராதித்த அனுபவம், கிருபைகளோடு ஆராதித்த அனுபவம், புதுபலத்தோடு ஆராதித்த அனுபவம் எனக்குள்ள திரும்ப வருவதாக. ஸ்ரீகாலா கந்தல் கடகமா அந்தல் கடகமா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன்னை ஆராதிக்க விடாதபடி அடக்கி வச்சிருக்கிற சபிக்கப்பட்ட வல்லமைகள் தெரித்து வாடுகிறது, தெரித்து வாடுகிறது. விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். இன்னைக்கு இந்த மைதானத்தில் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிகிறது. உடல் கபாரியா கபா. சத்தமா பேசு, சத்தமா பேசு. அந்நிய பாஷை சத்தமா பேசு. ஆமென். பயப்படாத, பயப்படாத. இறந்த கிருபை திரும்ப வருது. நிறைய முதியவர்களுக்குள்ள கூட அந்த பழைய பலன் திரும்ப வருது, பழைய கிருபை திரும்ப வருது. சக்கல் கண்டல் கடகம். ஆதியில ஆபாலிபத்தில கர்த்தரை துதித்தது போல துதிக்கிற ஒரு கிருபை, ஆராதிக்கிற ஒரு கிருபை. ஷபாலா கதாரா. நீ ஆராதிக்கும் போதே சபைக்குள்ள பேர் பிடிச்சு வாரவே. ஆமென் ஆமென். விடுதலையாகிற ஒரு காலம் இருந்தது. அந்த அபிஷேகம் திரும்ப உனக்குள்ள இறங்கி வருதே. பெற்றுக்கொள். ஓ ஷரபஹத ரபகதா. உடரதன கந்தல் கடகமனா உடரபா சண்டலா. ஆராதி ஆராதி. கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. உன்னை கட்டி வைக்க யாரால கூடும், யாரால கூடும்? நீ பலவான், நீ பலவான், நீ அபிஷேகிக்கப்பட்டவன். சம்பலா கந்தலா. எப்படி சிம்சோன் தூங்குகிறது வரைக்கும் கட்டுகள் அவன் சரீரத்தில் இருந்ததோ அதுபோலதான் நீ எழும்பை ஆவியில நிரம்பி துதி. கட்டுகள் பொட்டி சரிக்கும். கிருபை கிருபை கிருபை. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை இல்லாத அனுபவம் மழையை தடுத்து நிறுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலங்களில் மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பரிசுத்த ஆவி இந்த ராத்திரி நம்மை உணர்த்துகிற முதல் காரியம், நாம் ஆராதனை என்கிற அந்த பலிபீடத்தை இன்னைக்கு சரி பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு காலத்துல ஒண்ணு சேர்ந்து சபை துதிச்சப்போ சபை எவ்வளவு விடுதலையா இருந்தது இல்லையா? குடும்பம் ஒண்ணு சேர்ந்து துதிச்சு ஆராதிச்சப்போ குடும்பத்துக்குள்ள எவ்வளவு சமாதானம் இருந்தது இல்லையா? இன்றைக்கு அவைகளை எல்லாம் சாத்தான் வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டான். இன்றைக்கு அது தரிசு நிலமாய் காணப்படுகிறது. ஆவியானவர் திரும்ப அந்த மழையை உங்களுக்குள்ள பெய்ய பண்ணுகிறதற்கு விரும்புகிறார். திரும்ப நீர்கால்களை நீ உன் வாழ்க்கைக்குள்ள காண போகிறாய். திரும்ப உன்னுடைய நிலத்தில் மழை பெய்ய போகிறதை நீ காண போகிறாய். திரும்ப வறட்சி செழிப்பாய் மாற போகிறதை நீ காண போகிறாய். ஷபாலா கதனா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல கர்த்தர் உன் சிறையிருப்புகளை திருப்புவார். வறட்சியின்
வறட்சியின் ஆமென் சலங்களை காங்கை மேகம் அமைதல் படுத்துகிறது போல இன்றைக்கு ஒரு அமைதி மட்டுமல்ல, கர்த்தர் இடியோடு கூட மேகங்களை அனுப்பி மின்னல்களை அனுப்பி ஆமென் இன்றைக்கு மழையை பெய்ய பண்ணுவாராக. ஆராதனை உண்டாகட்டும். ஆவியில நிரம்பி பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதி. ஏமேஜர் ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதி. கிருபை தாரம்னு கேளு. இழந்த ஆராதனையின் அபிஷேகம் எனக்குள்ள வரட்டு. இனி நான் தரிசு நிலமாய் இருக்க விரும்பல. இனி நான் விளை நிலமாய் மாற விரும்புகிறேன். பயிர் நிலமாய் மாற விரும்புகிறேன். என் மேல் மழை பெய்வதாக. என் மேல் மழை பெய்வதாக. ஓ நன்றி அப்பா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. அணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. அணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆண்டவரை நான் ஆராதிப்பே. காப்பவரை நான் ஆராதிப்பே. காண்பவரை நான் ஆராதிப்பே. காப்பவரை நான் ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே ஓரமஹந்தல் கடகமனோ ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே. ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே. ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரக்கத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டி கட்டினார் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரக்கத்தால் வல்லமை உண்டு உண்டு வல்லமை உண்டு உண்டு. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டி கட்டினார் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா. இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா. கிருபை கிருபை ஊற்றப்படுகிறது ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள். நீடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. இனியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை. பொழிந்து நாளை போலே பெரிதான முழக்கத்தோடு
கடுமையான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்போ வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்போ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உன்னப்பட வேண்டும் உன்னதத்தின் உயிர்ப்பிக்க வேண்டும் மாறியாக இன்று பொழிந்திடுமே உற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை என் மாறியாக இன்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவி அத்திரம் அழிந்தோடும் நீச்சல் நாள மூழ்கியே எசரப்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தித்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை மாரியாக இன்று பொழிந்திடுமே முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை கைதட்டியாரியாக இன்று பொழிந்திடுமே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை மழை பெய்வதில்லை குடும்பத்தில் ஆராதனை இல்லை மழை பெய்யல சபையில் ஆராதனை இல்லை மழை பெய்யல பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆராதனையின் அபிஷேகம் உனக்குள்ளே வருகிறது வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை அப்படியே அனல் மூட்டு கிடைச்ச கிருபை அனல் மூட்டு கிடைச்ச அபிஷேகத்தை அனல் மூட்டி பெற்றுக்கொள் நிரம்பி வழியட்டு உன் பாத்திரம் நிரம்பி வழியட்டு இன்றைக்கு நீ ஆராதிக்கிற ஆராதனை சில கோட்டைகளை தகர்க்கணும் நீ ஆராதிக்கிற ஆராதனை சில சிறைச்சாலைகள் இறந்த இடமே தெரியாதபடிக்கு ஆமென் தகர்க்கப்படும்படி ஒரு மகிமை Shandala Rahamase Hallelujah. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனையினுடைய கேடு மழை பெய்யாதபடி தடுத்து நிறுத்துகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆராதிக்காம வாயை மூடுறான் கைய கட்டுறான் விளங்கிடணும் அவன் தரிசு நிலமாய் மாறப்போகிறான் என்ற அர்த்தம் பிரயோஜனமற்றவனாய் மாறப்போகிறான் என்ற அர்த்தம் சபைக்கு ஆசீர்வாதம் இல்லாதவனாய் மாறப்போகிறான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாதவனாய் மாறப்போகிறான் என்ற அர்த்தம் ஆராதிக்காதவன் மேல் மழை பெய்யாது ஆராதிக்காத சபையில மழை பெய்யாது ஆராதிக்காத குடும்பத்துக்குள் மழை பெய்யாது இன்று இந்த ராத்திரி உங்கள் குடும்பங்கள் ஆராதிக்கிற குடும்பங்களாக மாறுவதாக நானும் என் வீட்டாருமாம் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற யோசுவாவின் குடும்பத்தை போல உங்கள் குடும்பத்துக்குள் ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்த ஆராதனை இன்று எழும்புவதாக சத்மன ஹமனோ ரல்மஹா துடாரமா
தேசத்தின் எழுப்புதல் எப்படி வரும்? சபையின் எழுப்புதல் எப்படி வரும்? ஆண்டவருடைய ஜனம் தன்னை மறந்து ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கும் பொழுது கர்த்தர் தன்னை மறந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஜனம் தன்னை மறந்து ஆராதித்தால் கர்த்தர் தன்னை மறந்து கிரியை செய்வார். இன்றைக்கு புரிந்து கொண்டவர்கள் கைகொட்டி வாயை திறந்து ஆமென், நான் என்னை மறந்து ஆராதித்தால் கர்த்தர் தன்னை மறந்து எனக்குள் கிரியை செய்ய துவங்குவார். Yes Lord, yes Jesus. ஆராதிக்கிறவனுக்கு எதுவும் தடை கிடையாது. எதை பற்றி ஆராதிக்க முடியலன்னு கவலைப்படுறியே, அதையெல்லாம் இன்னைக்கு மூட்டை கட்டி வெளியே போட்டுறணும். பவுலும் சீலாவும் ஆராதித்த போது அவர்களுடைய சரீரங்களில் இரத்த காயங்கள் காணப்பட்டன. காயங்களோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆராதனைக்கு காயங்கள் தடை இல்லை, சரீர வேதனை தடை இல்லை. உண்மையை சொல்ல போனா ஆராதிச்சா சரீரம் வலிக்கும். ஆனா பவுலும் சீலாவும் வேதனையோடு கூட கர்த்தரை ஆராதித்தார்கள். அவர்களுக்காக பரலோகம் இறங்கி வந்து சிறைச்சாலைக்குள்ள கிரியை செய்யக்கூடும் என்றால், உனக்கு வேதனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உன் குடும்ப பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், அதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சிட்டு கர்த்தரை ஆராதி. உனக்காக மனிதன் அல்ல, உனக்காக பரலோகம் இறங்கி வந்து கிரியை செய்யும். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மனித கிரியைகளை அல்ல, கர்த்தருடைய கிரியைகளை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவனுக்கு பக்கத்துல யார் இருக்கான்னு கவலையே கிடையாது. ஆமென். பவுலும் சீலாவையும் சுத்தி இருந்ததெல்லாம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுற கேசா எல்லாம் தோத்திரம், கொலகாரே, போக்சோ சட்டத்துல மாட்டினவே, ஆமை இவன் வம்பு செஞ்சவே, குடிகாரே, இப்படிப்பட்ட கேசுகள் தான் எங்க இருக்கு. பவுலை சுத்திலும் சீலாவை சுத்திலும் சாராயம் அடிச்சவன், கஞ்சா கடத்தினவே, இவன் எல்லாம் தான் எங்க இருக்கிறான். தோத்திரம். பவுலை சுற்றிலும் சீலாவை சுற்றிலும். ஆனா ஒண்ணு தெரியுமா, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன, நான் தேவ மனுஷன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன். அதுதான் அவர்களுடைய வைராக்கியம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லு. இன்றைக்கு என்ன சுற்றி இருக்கிறவன் யாரா இருந்தா எனக்கு என்ன, என்ன சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாரா இருந்தா எனக்கு என்ன, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு நம்ம சுற்றிலும் இருக்கிறது யார் என்றது நமக்கு கவலையே இல்லை. இரண்டாவது, ஆராதிக்கிறவனுக்கு நேரங்காலம் ஒண்ணும் தெரியாது. அல்லேலூயா. இப்போ உள்ள லேட்டஸ்ட் சபைகள்ல முள்ள பார்த்தாக்கா ஆராதனை. அந்த முள்ள பாப்பு என்னைக்கு நிக்குதோ எழுப்புதல் தானா வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரேஷன் கடையில போனா முள்ளு பாப்பு கிடையாது, ஆஸ்பத்திரிக்கு போனா முள்ளு பாப்பு கிடையாது. டாக்டர் லேட்டா வந்தா ஒருத்தனும் சாரி டாக்டர்கிட்ட போய் யாவை லேட்டா வந்தீரு, எனக்கு சுகர் உண்டுன்னு உமக்கு தெரியாதா, எனக்கு பிரஷர் உண்டுன்னு உமக்கு தெரியாதா, ஒருத்தன் அங்க போய் கேட்க மாட்டான். இதெல்லாம் பிரசங்கியார்ட்டதான். எங்களுக்கு தெரியாதா, சுகர் இருக்குன்னு தெரியாதா, 12:50 முடிக்க மாட்டீரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் வேற எங்கேயும் வராது. ஏர்போர்ட்ல போனோம்னா 4 மணி நேரத்துக்கு பிளைட் லேட்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான், பேசாம இருந்துருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க எல்லாம் நமக்கு வாய மூட தெரியும். ஆராதனைக்கு வந்தா மட்டும் கையையும் திருப்புவோம், செவரையும் பார்ப்போம், செல்லு போனையும் அமுக்கி பார்ப்போம். 3 இடத்துலயும் சமயம் கரெக்டா இருக்கான்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையில பார்த்த ஆறுதல் வராது. உடனே எங்க பாப்பாவ, சர்ச்சி டைம், அதுக்கு பேர் என்ன, சர்ச்சி கிளாக்க பாப்பாங்க. அங்கேயும் பார்த்து ஆறுதல் வராட்டா சோப்படப்பாவை எடுத்து ஒரு அமுக்கி பாப்பாங்க. 3ம் கரெக்டா இருந்தாதான் சரி இப்ப முடிப்பார், இப்ப முடிப்பார். இந்த எழுப்புதல் தாமதமாவதுக்கு காரணம் சமயம் பார்த்த ஆராதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. I don't care, I don't agree with your strategy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு வேதம் மட்டும்தான் பேச தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு காலம் எப்ப வருதோ மாற்றம் வந்துட்டுன்னு அர்த்தம்.
வேல்ஸின் எழுப்புதல் அப்படித்தான் வந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்தினுடைய எழுப்புதலுக்கும் ஜனங்கள் மணி பார்க்காம கர்த்தரை தேடினாங்க. ராத்திரி பகலாக தேவனை சேவித்தார்கள். பற்றி எறிய ஆரம்பித்தது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிறவனுக்கு நேரங்காலம் ஒன்றும் கணக்கு கிடையாது. ஆமே, நல்லா சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமே, அந்த சமயம் பார்த்து ஆராதனை எல்லாம் நம்மளை விட்டு மாறுவதாக. வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம். இந்த கடினமான இருதயம் ஆகி போச்சுன்றதுக்கு நிறைய அடையாளம் இருக்கு. நாளைக்கு ஆண்டவருடைய வருகை தாமிச்சா உங்களுக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி காட்டுவேன். அதுல ஒன்னையாக்கும் இப்ப லேசா சொல்லி விட்டுறேன். நம்ம இருதயம் கடினாயிட்டுன்றதுக்கு அர்த்தம் 5 நிமிஷம் ஜெபம் 5 மணி நேரம் போனது மாதிரி தெரியும். எப்படி 5 நிமிஷம் ஜெபம் 5 மணி நேரம்? ஹலோ, நீங்க எல்லாம் பிராக்டிகலா திங்க் பண்ணணும்னு 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவோம். ஆயிட்டான்னு என்ன செய்வோம்? திதிக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம். இது எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். ஆண்டவருக்கு தோத்துறோம், ஆண்டவருக்கு தோத்துறோம். கவனிங்க, அது அர்த்தம் என்ன தெரியுமா? இருதயம் தரிசாயிட்டுன்னு அர்த்தம். 5 நிமிஷம் ஜெபமும் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா தேணும். 5 நிமிஷம் ஜெபமும் கொண்டு போன போல இருக்கும். வீட்டு ஜெபத்துல பார்த்தா பாட்டுல 2 ஸ்டான்ஸா இருக்கிற பாட்டு தான் எடுக்கணும். வீட்டையா சொல்வார், நீல பாட்டு என்ன செய்யாத, எடுக்காத. சரள பாட்டு எடுக்காத. 8 ஸ்டான்ஸா 9 ஸ்டான்ஸா அதை பாடி முடிக்கிறதுக்குள்ளால அரை மணி நேரம் பேரும் பாடாத. இப்போ உள்ள 2 வரி அதை எடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் வாசிக்குமா? 117. உங்களுக்கு நினைவு இருக்கான்னு பார்த்தேன். ஏன் 117ல என்ன ரகசியம்? 2 வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆளுகளுக்கு பைபிளை பார்த்தா சிப்பு போட முடியாது. பத்திரிகையில சில ஆளுகளுக்கு பைபிள் அந்த 91ஆம் சங்கீதம் கொடல் சாடி வெளியே கிடக்கும். 23ஆம் சங்கீதம் விலாவு வெளியே வந்து கிடக்கும். 2 அமைக்கி உள்ள தள்ள முன்னால போதும் அதனால அது அப்படியே கிடக்கட்டு. ஏன்னா சில ஆளுகளுக்கு வீட்டுல 91ஆம் சங்கீதமும் அந்த 23ஆம் சங்கீதத்தையும் விட்டா வேற சங்கீதமே கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட பாரம்பரிய ஜெபத்தை எல்லாம் தூக்கி ஏறி இது தரிசு நிலத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. அன்றைக்கு தோற்றம் 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு அவன் நெளிவான் பாரு. நெளிவு இந்த உரல்ல அரிசியை போட்ட அந்த குழவி ஆடும் பத்தி அத மாதிரி சேர்ல தான் இருப்பாங்க. இப்படியே ஆடிட்டே இருப்பான். இங்கோட்டு நெளிவான், இங்கோட்டு நெளிப்பான். வலது காலை இடது பக்கம் போடுவான், இடது காலை வலது பக்கம் போடுவான். எத்தனை திருங்கினாலும் ஐயோ அவனுக்கு வரும் பாருங்க பரவேசம். பூண்டுருவான், சட்டை ஆட்டிடுவான், திறந்து ஊதிடுவான். இது என்ன அர்த்தம்னா, ஆசாமி என்ன நிலை ஆயிட்டான் சொல்லுங்க? தரிசு நிலை ஆயிட்டான். கொஞ்சம் பிரச்சனையும் கடினமா தெரியுதா? ஒரு பாட்டாராதனை கடினமா தெரியுதா? ஒரு பிரசங்கம் கடினமா தெரியுதா? குடும்ப ஜபம் கடினமா தெரியுதா? ஒரு இருதயம் தரிசு நிலம் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு இதை பத்தி விளக்கமா சொல்றேன். அதனால இந்த பக்கம் வந்துடுறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இருதயம் தரிசு நிலமா மாற காரணம் மழை பெய்யாமை. மழை பெய்யாததுக்கு முதல் காரணம் அதுல ஆராதனை இல்லை. இன்றைக்கு உங்கள் ஆராதனை சரியாகும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. யாரை பார்த்தும் ஆராதிக்கப்படாது. சரீர பிரச்சனைகளை உள்ள கொண்டு வரப்படாது. சுற்றி இருக்கிற ஆட்களை ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உள்ள கொண்டு வரப்படாது. அடுத்தது ஆராதிக்கிறவனுக்கு இடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதிக்கவன் ஜெயில இருந்தாலும் ஆராதிப்பான், பஸ்ல இருந்தாலும் ஆராதிப்பான், லேட்டஸ்ட் ஸ்டைல்ல பாத்ரூம்ல இருந்தாலும் ஆராதிப்பான். ஆராதிக்காதவனை ஏசி ரூம் கட்டி 35,000 கீபோர்டு எல்லாம் கொண்டு வச்சு அடிச்சாலும் அவன் இப்படி ஆட்டிட்டு தான் இருப்பானே தவிர என்ன வராது. சத்தமா சொல்லுங்க. இங்க ஆராதனைக்கு போகிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனையை ரசிக்க போகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு 1-2 அல்லேலூயா வருது. உங்கள் உண்மை தன்மைக்காக வணங்குகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சபையில ஆராதிக்க போக மாட்டாங்க. சபையில என்னத்துக்கு போறதுன்னா ஆராதனைய
ரசிக்க போறது. ஐயா, இங்க யாரும் ரசிகர் பெருமக்கள் வராண்டா, ஆராதிக்கிறவர்கள் வர வேண்டும். தேவன் ரசிகர்களை எதிர்பார்க்கவில்லை, தேவன் ஆராதிக்கிறவர்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆராதனை ரசிகர்களா அல்லது கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா என்பதை நீங்களே உங்களை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி மழை பெய்யாததுக்கு காரணம் என்னன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற பாவங்கள் மழையை தடுத்து நிறுத்துகிறது. வாசிச்சு பாருங்க, உபாகமம் 11வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். வார்த்தைகளை நிறைவு செய்ய போகிறேன், சீக்கிரமா படிங்க. உபாகமம் 11, 16, 17 ஆகிய வசனங்கள். மைக்கில் வாசிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலே இருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். சரி, இனி எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். அதுல முதல் 2 வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி பொல்லாப்பை செய்கிறத பற்றி பேசுகிறார். 3வது வசனத்தை மட்டும் படிங்க. அது நிமித்தம் மழை வருஷியாமல் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரியின் நெத்தி இருக்கிறது. சோரஸ்திரியினுடைய நெத்தி இருக்கிறது. நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். அப்ப கவனிங்க, மனிதனுடைய வாழ்க்கையில கவனிக்கப்பட வேண்டிய அடுத்த காரியம், தேவன் மழை பெய்யாமல் போக பண்ணுகிறதற்கு வானத்தை அடைப்பதின் ரகசியம் மனிதனுக்குள் வருகின்ற பாவ கிரியைகள். சகோதரா, நீ பலனற்றவனாய் போனதற்கு காரணம் என்ன? தரிசு நிலமாய் மாறி போனதற்கு காரணம் என்ன? பக்க வழியாய் நுழைந்த சின்ன சின்ன பாவங்கள் இப்பொழுது அவைகள் பெரும் பாவங்களாய் மாறி போய் உன்னை பாவியாக நிறுத்தி வைக்கிறது. இன்றைக்கு நீ குணப்பட வேண்டிய இடத்தில் குணப்பட பரிசுத்த தேவன் உனக்கு உதவி செய்வாராக. விட வேண்டிய பாவங்களை விட்டு விலக பரிசுத்த தேவன் கிருபை தருவாராக. மறைவான பாவங்கள், குற்றங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி தெய்வத்தை நாடி தேட பரிசுத்த தேவன் உங்களுக்கு கிருபை தந்தருளுவாராக. இனி ஒரு காரணம் உண்டு, அதை மட்டும் சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஒரு மனிதன் தரிசு நிலமாகவே இருக்க காரணம் என்ன? அல்லது ஒரு நிலம் தரிசாகவே இருக்க காரணம் என்ன? 3வது, திட்டமிடாமை. திட்டமிடாத ஒரு செயல் அந்த நிலத்தை தரிசு நிலமாகவே வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஏதோ ஒரு இழப்பு வந்துருச்சு, ஏதோ ஒரு பெருங்காற்றுல எல்லாமே நன்மை கேடாய் போயிடுச்சு. ஆனா அவன் உட்கார்ந்து இனி நான் என்ன செய்யலாம், இனி நான் எப்படி அதை செம்மையான இடமா மாற்றலாம், வேற என்ன பயிர் பண்ணலாம், இனி நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்யலாம், இனி எப்படிப்பட்ட வழிகளை கையாளலாம் என்று அவன் யோசித்து அதற்கேற்ற வழிகளை அவன் கையாளாததினால் அந்த நிலம் தரிசு நிலமாகவே மாறி போகிறது. இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ விழுந்தாய் சரி, இழந்தாய் சரி, காற்றுகள் மோதினது சரி, பெரிய பெரிய தீமைகள் வந்து போயிட்டு சரி, ஏன் அப்படியே இருக்கிறாய்? உன்னை எழுப்பி விட கர்த்தர் ரெடியா இருக்கிறார். உன்னை உழுது பயிரிடுவதற்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு திட்டம் பண்ணுகிறாயா? உன் பழைய காரியங்களை எல்லாம் தூக்கி தூர எறிகிறதுக்கு இன்னைக்கு திட்டம் பண்ணு. மறுபடியும் ஜெபிக்க திட்டம் பண்ணு, மறுபடியும் எழும்ப திட்டம் பண்ணு, மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தை தேட திட்டம் பண்ணுங்கள். உங்களை உயிர் உள்ளவர்களாய் மாற்ற இன்றைக்கும் தேவன் உயிர் உள்ளவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை ஒரு மனிதன் தரிசு நிலமாய் மாற 3 முக்கியமான காரணங்களை உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஆண்டுடைய வருகை தாமதித்தால் நாளை இரவு ஒரு மனிதன் தரிசு நிலமாய் இருந்தால் அவன் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த தரிசு நிலம் மேன்மை உள்ள ஒரு விளை நிலமாய் மாற கர்த்தர் என்ன செய்கிறார்?
இவைகளை மிக வேகமாய் நாளைக்கு உங்களுக்கு பிரசங்கிக்க ஆவியில் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் இன்றைக்கு நான் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? வேகமாய் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில நான் ஒரு தரிசு நிலமாய் அல்ல, நான் ஒரு விளை நிலமாக மாற ஆண்டவர் என்னை உருவாக்குகிற தயவுக்காக நன்றின்னு ஆண்டவரிடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இன்றைக்கு என்னை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து எல்லாருடைய வாய்களும் திறக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடாபாலா சந்தனமா கபாரியான் தல்கரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தம்முடைய கிருபையால், கிருபையால் ஆமென் நிரப்புங்க, நிரப்புங்க. வயல்வெளி எல்லாம் ஆமென் ஹல்லேலூயா, வறண்ட நிலங்கள் எல்லாம் வயல்வெளியாக மாறுவதாக. ஹல்லேலூயா, ஏமேஜர் ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சத்தம் உயரட்டும். ஓ ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஓ வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம்
அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இப்போ இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் திருபையின் போர்க்கரதா. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் திருபையின் போர்க்கரதா. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரம்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரம்பிடுமே பலத்தினாவியே. தனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியும் வரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் பலமாய் உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பலமாய் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் பலமாய் உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பலமாய் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் பலமாய் உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பலமாய் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் பலமாய் உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பலமாய் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் பலமாய் உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்